6 இன்ச்சஸ் நீளம் 4.5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் 3.2 நீள அகலம் இருக்கிற மாதிரி 2 கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்கொயர் பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. அதோட சென்டர்ல வந்து 1 இன்ச்சுக்கு இதே போல அந்த கேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இதே போல வச்சு விட்டு ஒட்ட வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் 3.5 இன்ச்சு 2 இன்ச்சு நீள அகலம் இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி ஒட்ட வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கார்ட்போர்டில் 2 இன்ச்சுக்கு இதே போல மார்க் பண்ணி 2க்கும் சென்டரா ஒரு பாயிண்ட்டை வச்சு அதுக்கப்புறமா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளையும் இதே போல ஒட்ட வச்சு விட்டுக்கோங்க. 4.5 நீள அகலம் இருக்கிற மாதிரி கார்ட்போர்டை கட் பண்ணி அதை இதே போல ஒட்ட வச்சு விட்டுக்கோங்க. 1 சென்டிமீட்டருக்கும் கம்மியான அளவு இருக்கிற கார்ட்போர்டை இதே போல 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கம்மை அப்ளை பண்ணி குட்டி குட்டியா அதுல ஒட்டுற மாதிரி இதே போல கார்ட்போர்டை கட் பண்ணி ஒட்ட வச்சுக்கோங்க. அந்த வீட்டை சுத்தி இருக்கிற அந்த வேலி மாதிரி போடுறதுக்கு நம்ம இதே போல செஞ்சு எடுத்து ஒட்ட வச்சுக்கலாம். 2 சைடு ஒட்ட வச்சுக்கோங்க. அதே போல ஃப்ரண்ட்லயும் குட்டியா செஞ்சு ஒட்ட வச்சுக்கோங்க. மறுபடியும் கார்ட்போர்டு எடுத்து ரொம்ப குட்டி குட்டியான ட்ரையாங்கிளை இதே போல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கம்மை அப்ளை பண்ணி இதே போல வீட்டுக்கு மேல ஒட்ட வச்சுக்கோங்க. இதே போல இன்னொரு சைடும் ஒட்ட வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இது எல்லாத்துக்கும் அழகா ஒவ்வொரு கலர் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓட்டுக்கு வந்து இந்த கலர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மற்ற பகுதியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியா இருக்கிற பிளாஸ்டிக் லீஃபோ பிளாஸ்டிக் பூவோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய குட்டி வீடு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.